ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதிகமா மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஒரு பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு 3 கப் அளவு அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது வந்துட்டு 1/2 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் அரிசி. சீரக சம்பால தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். ஸோ அதனால சீரக சம்பா அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கிலோன்றதால ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் எல்லாமே எந்த அளவு நம்மளுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவு எண்ணெய் விட்டு பிரியாணி எப்பவுமே தாளிக்கிற மாதிரி பட்டை, சோம்பு, கல்பாசி இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் எல்லாமே நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்காமல் இருந்தாலே நம்மளுக்கு செட் ஆகாது பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அடுத்தது தக்காளி எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டேன் நான். தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி எப்போ சேர்க்கணும் அப்போ எந்த நான்வெஜ் இருக்கோ அதை சேர்த்துடுவேன் நான். சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன். ஸோ அதனால் நான் தக்காளி சேர்த்த உடனே நான் சிக்கனையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளியும் கறியும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வதக்கினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வதங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு புதினாவும் நல்லா அலசி வச்சுட்டு இருந்தேன், தண்ணியெல்லாம் இருட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பிரியாணி தாளிக்க சொல்லவே நான் அரிசியில் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் நான். ஒரு 1/4 ஹவர்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறியிருக்கும். ஊறின பிறகு இந்த மசாலா எல்லாமே இதில் நம்மளுக்கு சேர்க்க சொல்ல நான் அரிசியை வடிகட்டி வச்சுடுவேன். அரிசி வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம போட்டோம்னா அப்போ பிரியாணி நம்மளுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாகவே நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை வடிகட்டி தனியாக வச்சுருங்க. மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது 1க்கு 2 அளவு தண்ணி. சீரக சம்பானா 2 அளவு, பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.5 வச்சா போதும் நம்மளுக்கு. இது 3 டம்ளர்ன்றதால 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தயிர், கொஞ்சமாக லெமன் பிசைஞ்சு விட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே அரிசி சேர்த்து நான் கொஞ்சம் நான் லைட்டாக கிண்டி விட்டு ஸ்லோ பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி அரிசி கொஞ்சம் நல்லா சாதமாகி மேலே வர சொல்ல நம்ம டக்குன்னு டம் போட்டுற வேண்டியது தான். டம் போடுறதுல தான் கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு. தீ அதிகமாக விட்டுட்டோம்னா அது கருகிடும். அதனால் வந்துட்டு அரிசி சேர்த்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி விட்டுடணும். ஸ்லோ பண்ணி ஒரு 2 தடவை கலரி விட்டு சாதம் எல்லாமே கொஞ்சம் நல்லா மேலே வந்தோடனே பக்கத்தில் ஒரு தவா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நான் வந்துட்டு அப்படியே டக்குன்னு போட்டுருவேன். தவா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே உடனே பாத்திரம் வச்சு உரல் எதுனா வைக்கலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சிடலாம். எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமம் நான் வெஜிடபிள் பிரியாணி எதுனாலுமே நான் வந்துட்டு டம் போட்டுருவேன். எனக்கு அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டம் போட சொல்ல எப்பவுமே மேலே ஒரு வாழையில போட்டோம்னா டம் போட சொல்ல நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாழையோட ஃப்ளேவர் வந்துட்டு அந்த பிரியாணியில் எப்போவுமே இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம் போட்டால் ஒரு 20 நிமிஷம் இருக்கணும் அடுப்பில். ஸோ அதனால் 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். டம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வாழையில் வச்சு டம் போட சொல்ல சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெய் ஆட் பண்ணுற அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 20 நிமிஷம் டம் பண்ணாலே போதும், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு இந்த சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.